ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இங்கே இப்போ இந்த சோஷியல் மீடியானால பல விமர்சன மேடையாக மாறிவிட்டது. இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அடிக்கடி வருகிறது. சிவராத்திரி சிறப்பாக நடந்ததுங்க. இது நிறைவேறிய பிறகு அவன் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த மன்றத்தில் இப்படி நடக்குது, அந்த மன்றத்தில் அப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணற்ற வழக்குகளை எடுத்து வைக்கிறாங்க. என்னுடைய பாயிண்ட் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு தவறு ஒரு இடத்துல நடக்குதுன்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்லைன்னா அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணட்டும். சோஷியல் மீடியாவில் வந்து எதையுமே வந்து ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் சொல்கிறதுனால மக்கள் வந்து குழம்பி போகிறார்கள். தயவு செய்து யாரை பற்றியும் அவதூறாக சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு கோட்பாடுகள் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். அவர்களுடைய பயிற்சி முயற்சிகள் வித்தியாசமாக இருக்கும். அதனால் அது வந்து நிரூபிக்கப்படாவிட்டால் எதுவுமே சரிதான். நீங்கள் சட்டவிரோதமாக ஏதாவது ஒரு செயல் நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு மனு எழுதி போடுங்க, மினிஸ்டருக்கு மனு கொடுங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. வழக்காட்டும் வழக்கு மன்றத்தில் குற்றவாளியை வந்து விசாரிப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய எவிடன்ஸு